அனைவருக்கும் வணக்கங்க. ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு, அதுவும் இந்த இளைஞர்கள்ட்ட மாணவர்கள்ட்ட இது மாற்றிக்க வேண்டிய ஒரு பதிவை ஒரு பயிற்சியாளராக நிச்சயமாக இதை நான் ஷேர் பண்ணணுன்றதுக்காக தான். இப்போ நிறைய பள்ளியில் படிக்கிற மாணவர்களாக இருக்கட்டும், காலேஜ் போகிறவங்களா இருக்கட்டும், பணியில் இருக்கவங்களா இருக்கட்டும், நீங்கள் யார் என்பதை என்ன சொல்கிறாங்க, முன்னாடிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, உன் நண்பனை சொல், உன்னை சொல்கிறேன் அப்படின்ட்டு இல்லையா. ஏன் அப்படின்னா, நீங்க என்ன மாதிரி நண்பர்களோட பழகுறீங்களோ அவங்களுடைய தாட் பேட்டர்ன்ஸ் தான் நீங்களும் அதை கேட்ச் பண்ணுவீங்க. இப்போ நான் என்ன நான் ஷேர் பண்ண விரும்புறது என்னன்னா, நீங்க என்ன பேசுறீங்களோ அந்த வார்த்தை தான் நீங்க யாருன்ட்டு மற்றவங்களுக்கு லிசன் பண்ணுது. உதாரணத்துக்கு லிசனிங்கிறோம் இல்லைங்களா, ஒருத்தர் பேசுறாரு, நம்ம கேட்குறோம். சில பேர்கிட்ட பேசும்போது எங்கங்க ஒரே புலம்பிக்கிட்டே இருக்காருங்க, அவரு எதிர்மறையா பேசுறாருங்க. சில பேர் அவராங்க ரொம்ப டென்ஷன் பார்ட்டிங்க, எப்போ பார்த்தாலும் அதை தான் சொல்லிட்டு இருப்பாரு. இப்பயும் சொல்றவங்க இருக்காங்க, எங்க அவர்கிட்ட பேசினா ரொம்ப உற்சாகமா பேசுவாருங்க, எதிர்மறையான வார்த்தையை பயன்படுத்த மாட்டாரு, நம்பிக்கை இருக்குங்க அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. இது எல்லாம் என்னங்க, நீங்க எப்படி நடந்துக்கிறீங்களோ அதை பொறுத்து தானே. ஆனா இப்ப நிறைய பேருக்கு எப்படின்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு என்ன அப்படின்ற ஆட்டிடியூட் இருக்குங்க. அது அவங்கவுங்க அதை ஃபேஸ் பண்ண போறாங்க, அது கூட முக்கியம் இல்லைங்க. பொது வெளியில 4 ஸ்டூடெண்ட்ஸ் பேசும்போது பார்த்தா ஒரு 10 வார்த்தை பேசுறாங்கன்னா அதுல 4 வார்த்தை காதிலே கேட்க முடியாத எதிர்மறை வார்த்தையை பேசுறாங்க. அது சனிக்கிழமை என்ற பேரை போட்டு சொல்றதா இருக்கலாம், மற்ற ஏதாவது போட்டு பேசுறதா இருக்கலாம், வேற ஏதாவது எதிர்மறையான வார்த்தைகளை யூஸ் பண்ணும்போது நமக்கு காதை கூசுற மாதிரி இருக்குங்க. தயவு செய்து இது ஒரு முக்கியமான ஒரு ரெக்வெஸ்டா வைக்க விரும்புறேங்க. என்னன்னா, நீங்க 24/7 உங்க வாயிலிருந்து என்ன வார்த்தை வருதோ, உதாரணத்துக்கு அது எல்லாரும் இந்த உலகம் கவனிக்குது, அவராங்க ரொம்ப தன்மையானவருங்க, அவராங்க ரொம்ப பாசிட்டிவா பேசுவாருங்க, அவராங்க ரொம்ப அடுத்தவங்களுடைய உணர்வுகளை மதிப்பாருங்க, இப்படியும் சொல்றது நம்ம கேள்விப்படுறோம். அவராங்க ஐயோ ஏங்க கேட்குறீங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அப்ப என்னன்னா, நம்ம செயல்களை நம்ம பேசுற வார்த்தை வச்சுதானே அது மாதிரி அவங்க முடிவெடுக்கிறாங்க இல்லைங்களா. அப்ப தயவு செய்து ஒரு பண்பட்ட மனிதர், ஒரு பண்பானவர், நான் அடிக்கடி என்னுடைய பயிற்சி வகுப்புல சொல்லுவேங்க, எனக்கு எது நல்ல வார்த்தை எது கெட்ட வார்த்தை எப்படி பேசணும்னு தெரியாது, அதனால அவர் பேசிட்டார் அப்படின்னா அது மன்னிச்சிடலாங்க. ஆனா படிச்சுட்டு படிக்கிறதே பாத்தீங்கன்னா நம்ம அறிவை வளர்ப்பதற்கு பக்குவப்படுத்துவதற்கு தான். எல்லாம் பண்ணிட்டு படித்தும் முட்டாள்தனமான சில வார்த்தைகள்லாம் நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னா நிச்சயமா அது சரியான அணுகுமுறை கிடையாதுங்க. அப்போ உங்களுடைய நண்பர்கள் வட்டத்துல, உங்களை சமூகத்துல, மற்ற எல்லா இடத்துலையும் உங்களை பற்றிய பதிவுகள் நீங்க உங்களை அறியாம அங்க போயிட்டு தான் இருக்கோம். நீங்க எப்படி நடந்துக்கிறீங்க, உங்களுடைய பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கு, உங்களுடைய பேசும் விதம் எப்படி இருக்கு, நீங்க எப்படி புலம்புறீங்களா இல்ல பாசிட்டிவா பேசுறீங்களா, ஒவ்வொன்றையும். அதாவது நீங்க கமிட்டட் லிசனர்ட்ட போயிட்டு நீங்க என்ன டீல் பண்றீங்கன்னு சொல்லி நீங்க உணர்வுகளை பகிர்ந்தது தான் வேண்டான்னு சொல்லலைங்க. கண்டிப்பா சில பேர் ஷேர் பண்ணி தான் ஆகணும், நான் என்ன டீல் பண்ணிட்டு இருக்கேன், என்ன சவால்கள் இருக்குன்ற சொல்றதுலாம் தவறு கிடையாதுங்க. ஆனா பொதுவா மேலோட்டமா பொறுப்பு இல்லாம, கொஞ்சம் கூட அந்த வார்த்தையினுடைய வலிமை தெரியாம எதிர்மறையான வார்த்தையை பேசுறது அப்படின்றது பாத்தீங்கன்னா உண்மையாலுமே அதாவது மற்றவங்க அவங்களை பார்த்து பரிதாபம் தான் படணும், அப்படிதான் இருக்கு. தயவு கூர்ந்து வார்த்தையை மாற்றுங்கள், வாழ்க்கை நிச்சயம் மாறுங்க. இன்னையில இருந்து நல்ல வார்த்தைகள், அதாவது குவாலிட்டின்றது நீங்க போடுற ட்ரெஸ்ல மட்டும் இருந்தா போதாதுங்க, குவாலிட்டின்றது நீங்க சாப்பிட்ற உணவுல இருந்தா போதாது. நிறைய பேர்லாம் அவ்வளவு சூஸ் பண்ணி எனக்கு இது பிடிக்காது, எனக்கு இது பிடிக்கும், எனக்கு காரம் பிடிக்காது, எனக்கு இது பிடிக்காது, எனக்கு இந்த சட்னி பிடிக்காது, எனக்கு இந்த உப்புமா பிடிக்காது, எனக்கு பொங்கல் பிடிக்காது சொல்றீங்க இல்ல. அது மாதிரி இந்த சமூகத்திலும் பிடிக்காத சில வார்த்தைகள் இருக்கு. அந்த வார்த்தைகளை நாம் பயன்படுத்தாமல் இருந்தால் நல்லது. அப்போ நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்னா உங்களுடைய தரத்தை நீங்களே இழக்கிறீங்கன்னு அர்த்தம், உங்களுடைய தரத்தை நீங்க குறைச்சிக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்போ உங்களை பத்திய மற்றவங்க மரியாதை உங்களை அறியாம குறையும். அவரா ரொம்ப கோவக்காரங்க, அவரா பயங்கர டென்ஷன் பார்த்தீங்க, அவருக்கெல்லாம் நீங்க வார்த்தை சுத்தமே இருக்காதுங்க, அவரா ஐயோ அவர்கிட்ட பேசவே முடியாதுங்க. இப்படி சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, நீங்க கடந்த காலத்தில் நடந்த செயல்களுடைய வெளிப்பாடா தான் மற்றவங்க உங்களை பத்தி லிசன் பண்ணியிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு இன்னும் எளிமையா சொல்றேன் பாருங்க, லிசனிங் பத்தி சொல்லணும்னா, ஒரு நகைச்சுவை நடிகர் இருக்காரு, ஒரு புகைப்படத்தை காப்புறீங்க, அவரை பார்க்கும் போதே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது, அவருடைய ஜோக்ஸ் தான் ஞாபகத்துக்கு வருது. ஒரு கவர்ச்சி கண்ணி படத்தை பார்க்குறீங்க, பார்க்கும்போதே என்ன ஞாபகத்துக்கு வருதுன்னா உங்களுக்கு அந்த அட்ராக்ஷன் தான் வருது இல்லையா, அதுதான்.
இதுவே ஒரு நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவுடைய புகைப்படத்தை நீங்க பாக்குறீங்கன்னா முதல்ல தோன்றது என்னவா இருக்குன்னா, அப்பா மேன் ஆஃப் இன்ஸ்பிரேஷன், எவ்வளவு பெரிய பிரசிடென்டா இருந்திருக்கார், ரொம்ப ஹம்பிள்னஸ், இக்னைட்டிங் மைண்டு தோணுதா இல்லைங்களா? அப்ப டாக்டர் எம்.எஸ். உதயமூர்த்தி ஐயா அப்படின்னு உடனே அவரை பத்தி எண்ணங்களை பத்தி அவர் எந்த அளவுக்கு ஒரு சமூகத்துக்கு நல்ல சிந்தனை உருவாக்குனாருன்றது தோணுது இல்லைங்களா? இப்ப புதிய சமூகமும் புதிய தலைமுறையும் கண்டிப்பா அவரை பத்தி படிக்கணுங்க. அவர் புத்தகத்தெல்லாம் நிச்சயமா தமிழ் கூறும் நல்லுலகம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அவ்வளவு அற்புதமான புத்தகங்கள்லாம் இருக்கு. அது மாதிரி ஒவ்வொரு நபரை பத்தி இப்ப நான் என்னுடைய பயிற்சி வகுப்புல உற்சாகமா, இன்ஃபேக்ட் தனிப்பட்ட முறையிலும் சரி வெளியிலயும் சரி, எப்பயுமே ஒவ்வொரு வார்த்தையும் நான் கவனமா பயன்படுத்துவாங்க. ஏன்னா நம்ம பயிற்சி துறையில இருக்கோம். நம்ம ஒவ்வொரு வார்த்தையும் மற்றவங்களை எம்பவர் பண்ணணும், டிஸ்எம்பவர் பண்ணிடக்கூடாது. அதுல கவனமா இருக்கணும்ன்ற மாதிரி இருந்ததுல இப்ப நார்மலா என்னுடைய நண்பர்கள் எல்லாருமே ஷேர் பண்றது, உதயசான்றோன்ட்ட பேசினா ஒரு எனர்ஜி கிடைக்குங்க, உதயசான்றோன்ட்ட பேசினா ஒரு மோட்டிவேஷன் தான். ஸோ என்னுடைய உதயசான்றோனுடைய நண்பரா நான் இருக்கிறதுல பெருமைப்படுறன்ற மாதிரி லிசனிங் தாங்க எனக்கு வருது. காரணம் என்னன்னா, நான் கடந்த காலத்தில் நடந்துகிட்ட விதத்தை பொறுத்து. அப்ப நான் இன்னைக்கு இப்ப என்னுடைய கடந்த காலத்தில் நடந்த நினைவுகள் சரியில்லை அப்படின்னா, நீங்க இன்னையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா மாற்றத்தை நோக்கி சில வார்த்தைகள் பயன்படுத்த மாட்டேன். எப்படி குவாலிட்டியான ட்ரெஸ்ஸை யூஸ் பண்றோம், அது மாதிரி குவாலிட்டியான வார்த்தையை பேசுவேன், குவாலிட்டியான செயல்களை செய்வேன். நான் ஒவ்வொரு விஷயத்திலும் பொறுப்பு எடுத்துப்பேன். நான் என்னுடைய மைனஸ் என்னவோ அதெல்லாம் சரி பண்ணிக்க போறேன்ட்டு ஒவ்வொருத்தரும் உணர்ந்தீங்க அப்படின்னா எவ்வளவு அழகா இருக்கும் பாருங்க. எவ்வளவு அற்புதமான சமூகத்தை நம்ம கட்டி அமைக்க முடியும். அப்ப அந்த மாதிரி நம்ம வார்த்தைகளில் கவனத்தை செலுத்துவோம், நல்ல வார்த்தைகளை பயன்படுத்துவோம். நம்மளை சுத்தி மற்றவங்க எல்லாரும் லிசன் பண்ணிட்டு இருக்காங்கன்றத ஒருபோதும் மறந்துடாதீங்க. இந்த உலகம் உங்களை வாட்ச் பண்ணிட்டு இருக்கு. அதை வச்சுதான் உங்களை மதிப்பீடு செய்து மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேங்க. தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அவர் சேனல். நம்பிக்கை விதைகள்ன்ற சேனல் இன்னைக்கு பரபரப்பா நிறைய அற்புதமான மெசேஜ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். இதை நல்ல விதைகளை, நல்ல நம்பிக்கையான விதைகளை எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணலாமே. நீங்களும் அதுக்கு ஒரு காரணமா இருக்கலாமே. தேங்க்யூ ஸோ மச். வணக்கம்.